அம்மா எப்படிமா இருக்கு? காலையில சுகர் மாத்திரை சாப்பிட மறந்துட்டீங்களா? வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணட்டா? சண்முகம் சார், நான் வேணா மனோஜ் சாருக்கும் போனா மேடத்துக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? பரவாயில்ல, வேணாம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. வேணாம்ப்பா, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு இது போதும். நான் கொடுத்து வச்சவ. ஏதாவது ஒரு ஹோம பார்த்து உன் ஆசை அம்மாவை கொண்டு போய் விட்டுரு, இல்ல என் அம்மா வீட்டுக்கு போய் தொலைவேன். கீதா, கொஞ்சமாவது உனக்கு ஈவ இருக்கா? ஏன் வயசானவங்களை இப்படி உயிரோட கொல்ற? இந்த பஞ்சாயத்து எல்லாம் தேவையில்லை. இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும். நீயே முடிவு பண்ணு. நான் இந்த அன்பு இல்லத்துல சேரணும். நான் யார போய் பார்க்கணும்? வார்டனை தான் பார்க்கணும். வாங்கம்மா, வாங்க. வெளிச்சம் அனாதை இல்லத்துல ஆண்டு விழா. அனாதையா வளர்ந்து வேலை கல்யாணம்னு வெளியூர் போன பிள்ளைங்க எல்லாம் அன்னைக்கு தான் இல்லத்துக்கு வருவாங்க. ஒவ்வொரு பிள்ளையா பார்த்து பேசினேன். ஆனா எதுவும் என் பிள்ளை இல்லம்மா. எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ, எப்போ என் கையில கிடைப்பானோ ஒண்ணுமே புரியல. வணக்கம் மேடம். வணக்கம் ஆனந்த். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? இப்போ ஒரு வாரமா குடிக்கல, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. குடிச்சா பிரச்சனை தான். ஒரு நாள் அவரை இங்க கூட்டிட்டு வாங்களேன். வரமாட்டேங்கிறாரேம்மா. சரி, சூப்பர்வைசர் இன்னும் வரலையா? மளிகை கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காரு, அவர் இன்னும் வரலையேம்மா. வணக்கம்மா. என்ன இந்த மாசம் பர்ச்சேஸ் பில் அதிகமா இருக்கா? எல்லா பொருளும் தான் விலை ஏறி இருக்கே. சாரி மேடம், வழக்கமாக ஃபோனில் லிஸ்ட்டை கொடுத்தா திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதம் நானே போய் லிஸ்ட்டை கொடுத்தேன். ஏற்கனவே 2 மாதம் பேமெண்ட்டு பேலன்ஸ் இருக்கு. அதுவும் 50,000 ரூபா பெண்டிங் இருக்கு. அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கடைக்காரர் ரொம்ப கலராக பேசிட்டாருங்க மேடம். போஸ்ட் டேட்டட் செக் தரேன்னு சொன்னீங்களா? சொல்லிட்டேன் மேடம். இன்னைக்கு தேதி போட்டு செக் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா வேற தேதி போடுறதுனா செக்கே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேடம். மனோஜ் சார் வரட்டும். என்ன செய்யறது? எங்க இருக்கீங்க? இங்க நம்ம இல்லத்துக்கிட்ட தான் இருக்கேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க. வந்துடுறேன். என்ன போனா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாசம் நம்ம நிதி நிலைமை படு மோசம். மளிகை கடையில திங்ஸ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். 50,000 ரூபாய் பேலன்ஸ். சரி, நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கு. அதை எடுக்க முடியாது. இந்த வீக்ல வர வேண்டிய டொனேஷனோ எதுவும் இல்ல. எப்படிங்க சமாளிக்க போறோம்? இப்போதான் நமக்கு நிதி நிலைமை மோசங்கிற மாதிரி சொல்ற. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வரலையா என்ன? சமாளிப்போம். வந்திருக்கு, நாமளும் சமாளிச்சிருக்கோம். ஆனா விடுதியில் இருக்கிற எல்லாருக்கும் இன்னும் 3 நாளைக்கு தான் சோறு போட முடியுங்கிற நிலைமை நமக்கு புதுசு. அவர்கள் நம்பிக்கை இழந்திருந்தார்கள், கூச்சலும் குழப்பமுமாயிருந்தார்கள். ஆனால் அவன் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அட்டை பெட்டிக்கு ஆணி அடித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த அற்புதம் நடந்தது. வானம் கருத்தது, மழை பெய்தது,
தாகம் தீர்ந்தது. ஒரு பறவை பறந்து வந்து பாய்மர கப்பலில் அமர்ந்தது. அதை எளிதாக பிடித்து சமைத்து எல்லோருக்கும் உணவளித்தார்கள். போனா, இது நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. A miracle will happen. அது புத்தகம். அங்க அதிசயம் நடக்கலாம். இது பிராக்டிக்கல் லைஃப். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பணம் வரும். எப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. 3 நாள் கழிச்சு இங்க இருக்கிற எல்லாரையும் பட்னியா இருக்க வைக்க போறீங்களா? அப்படி ஒரு நிலைமை வந்தா உன் கழுத்துல இருக்க செயினை கழட்டி தரமாட்டியா என்ன? இப்படி ஒரு முடிவை மனசுல வச்சுக்கிட்டுதா கல்லா இருக்கீங்களா? என் கழுத்துல இருக்கிறத என் அம்மா வீட்டு நினைவா என்கிட்ட இருக்கிறத வித்துடலான்னு எப்படிங்க மனசார சொல்றீங்க? மினிமம் பேலன்ஸ் தான் இருக்கு, அதை எடுக்க முடியாது. இந்த வீக்ல வர வேண்டிய டொனேஷனோ எதுவும் இல்லை. எப்படிங்க சமாளிக்க போறோம்? உன்னை கஷ்டப்படுத்தி இந்த நகையை வாங்க நான் விரும்பல. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் வேற வழி என்ன இருக்கு? இப்ப கூட பேங்க்ல ஒர்க் பண்ற பாஸ்கர் கிட்ட 50,000 ரூபாய் கடன் கேட்டேன். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். இப்ப பணம் இல்லைங்கிறான். என்னதான் உயரத்துல பறந்தாலும் வானத்திலே மிதந்தாலும் உணவுக்கு ஒரு பறவை தரைக்கு வந்தே ஆகணும். உங்க லட்சியத்தோட என் லைஃபை நான் இணைச்சிட்டேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நான் சொல்லித்தான் ஆகணும். எனக்கு நகை முக்கியம் இல்ல, ஆனா இந்த செயின் எனக்கு வெறும் நகை இல்ல. இட் இஸ் மோர் தேன் தட். இந்த நகை என் அம்மா போட்டிருந்தது. அதுக்கு முன்னால என் பாட்டிக்கிட்ட இருந்தது. பரம்பரை ஞாபக சின்னம். அதான் சின்ன உறுத்தல். இன்னொரு விஷயத்தையும் நான் ஓப்பனா பேச நினைக்கிறேன். நீங்க வற்புறுத்தல, நானா விரும்பி உங்க சேவை வாழ்க்கையில என்ன சேர்த்துக்கிட்டேன். ஆனா ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ். நம்மளோட புற வாழ்க்கை சர்வீஸுங்கிற ஒப்பனையில போயிட்டு இருக்கு. நம்மோட அக வாழ்க்கை பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்னு இருக்கானே, சில சமயத்துல எனக்கு கேள்வியாவே இருக்கு. ஒரு சராசரி பொண்ணுக்குரிய ஆசைகள், தனி மனித ஏக்கங்கள், என்னோட கனவுகள் எதையுமே நீங்க கேட்டதே இல்லை. உங்க சுயநலத்துக்கு நான் பயன்படுத்தப்படுறேனோ அப்படிங்கிற கேள்வி
என்ன தொலைச்சி எடுக்குது. நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 பேரும் சேர்ந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு படம் பார்க்க போனதுண்டா? சேர்ந்து எந்த ரிலேஷன் வீட்டுக்காவது போனதுண்டா? அட, ஒன்னா வாக்கிங்காவது போயிருக்கோமா? பீச்ல போய் கடலை பார்த்து உட்கார்ந்ததுண்டா? பச்சையா சொன்னா இந்த ஹோம நிர்வகிக்கிற சம்பளம் இல்லாத வேலைக்காரியா நான் இருக்கேன். வாழ்க்கை ஒரு விசித்திரமான கேம் தான். ஒவ்வொரு மனசுக்குள்ளதான் எவ்வளோ தாட்ஸ் இருக்கு. நீ பேசுனதுல ஐ எம் வெரி ஹாப்பி. வருத்தம் இல்லை. நான் உன்னை ஒரு சராசரி பெண்ணா பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்திருந்தா உன்னோட சின்ன சின்ன ஆசைகளை நானும் கேட்டிருப்பேன். போனா நமக்கு குழந்தையே இல்லைன்னு நீ நினைக்காத. நமக்கு அந்த பாக்கியம் நிச்சயம் இருக்கு. கடவுள் கண்டிப்பா நமக்கு கருணை காட்டுவாரு. இந்த ஹோம்ல இருக்கிற அத்தனை பேரும் அவங்க வயசை விட்டு தள்ளு. அத்தனை ஜீவன்களும் யாரு? நம்ம பிள்ளைங்க. எஸ், அவங்களுக்கு தாய் ஸ்தானத்துல நீ தானே இருக்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், பொன் விலங்க வேணும்னே போட்டுக்கிட்டோம். இனி பின்னோக்கி திரும்ப முடியாது. இந்த சுமையை சுமந்தே தான் தீரணும். ஆனா இது சுகமான சுமை தான். சார், கொரியர். வாங்க. சார், இல்ல சைன். தேங்க்யூ சார். ஓகே. பாத்தியா, 50,000 ரூபாய் ஒரு டோனர் அனுப்பியிருக்காரு. உன் செயின் உன்கிட்டே இருக்கட்டும். 50,000 வந்தது நல்லதுதான். உங்களுக்கே தெரியும், இது தற்காலிக தீர்வு. கடைக்கே இது போயிடும். கரண்ட் பில் கட்டணும். அப்புறம் பழையபடி 0 பேலன்ஸ் தான். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுல தான் லைஃபோட த்ரில்லே இருக்கு. நீங்க ஒரு கற்பனைவாதியாவே இருக்கீங்க. எப்போ மாற போறீங்க? மனோஜ், மனோஜ். பா, சொல்லுங்கப்பா. மனோஜ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்கப்பா. என்னடா அப்பா இப்படி திடீர்னு சொல்றாருன்னு குழப்பம் வேண்டாம். எனக்கு தோணுச்சு, நான் சொல்றேன். ஊட்டியிலிருந்து மோசஸ் போன் பண்ணான். சீசன் ரொம்ப சூப்பரா இருக்கான். நீயும் போனாவும் ஒரு 10 நாளைக்கு ஊட்டிக்கு போயிட்டு வாங்க. 10 நாளா? ஹோமை யார்ப்பா பார்த்துப்பாங்க? டேய், நான் பார்த்துக்கிறேன்டா. சூப்பர்வைசர் எதுக்கு இருக்காரு? எப்போ பார்த்தாலும் ஹோமு பிரச்சனைனா யாருக்கு தான் பிடிக்கும்? நாளைக்கே நான் டிக்கெட் போடுறேன். பா, ஊட்டி எங்கேயும் போகாதுப்பா. இப்போ நாம கொஞ்சம் பண பிரச்சனையில இருக்கோம். இப்போ கையிருப்பு 50,000 மட்டும்தான். டோனர்ஸ் லிஸ்ட் பார்த்து நீங்க பேசிடுங்கப்பா. அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம்தான். எஃப்டியில் ஒரு 40 lakhs வரைக்கும் போட்டு வச்சிருந்தேன். வட்டியெல்லாம் சேர்த்தா 44 lakhs வரைக்கும் இருக்கும். அந்த பணத்தில் உன் பேரில் நான் ஒரு வீடு வாங்கி தரேன். நீயும் போனாவும் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுங்க.
ஆஃபீஸ் போகிற மாதிரி டெய்லி ஹோமுக்கு வாங்க, ஈவினிங் வீட்டுக்கு போயிடுங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பும் நல்லா இருக்கணும்ல. திடீர்னு ஏன் இப்படி சொல்கிறீங்க? போனா ஏதாவது சொன்னாலா? ஆஹா, அப்படி குறையதும் சொல்கிற பொண்ணா போனா? என் மருமக 24 கேரட் தங்கண்டா. இந்த ஐடியா நானா சொல்றது தான். உங்க ஐடியாவை தப்புன்னு சொல்ல மாட்டேன்ப்பா. ஆனா இப்போ ஹோம் இருக்கிற நிலைமையில எங்களால போக முடியாது. நிதி நிலைமை ஸ்டடி ஆகட்டும், அப்புறம் யோசிக்கலாம். தனி மனுஷ சந்தோஷத்தை விட இந்த ஹோமோட நலன் முக்கியம்பா. ஓவியரே, என்ன அன்பு இல்ல அன்பு ஃபேக்டரியா மாறி போச்சு? மாறுனா என்ன? சும்மா இருக்கிற இடம் சோம்பேறிகளின் தொழிற்சாலை. எல்லாரும் உழைக்கணும். ஓஹோ, இதெல்லாம் உங்க தலைமையில தான் நடக்குதோ? இது என்ன கட்சி கூட்டமா? யார் தலைமையும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நாளையிலேருந்து தினமும் காலையில எல்லாருக்கும் டிஃபன் வேண்டாம், கஞ்சி மட்டும் போதும். அதே போல ராத்திரியில பாலும் வேண்டாம். ஓவியரே, நீங்க படம் மட்டும் வரைஞ்சா எனக்கு எந்த கவலையும் இல்ல. சமையல்ல இது வேண்டாம் அது வேண்டாம்னு நீங்க சொல்லக்கூடாது. அத நிர்வாகம் சொல்லணும். நீங்க சொல்றத நான் ஏத்துக்க முடியாது.